எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் அரட்டை ஸ்குவாட் திரும்பி வந்துட்டோம். என் கூட மட்டும் வெற்றியும் இருக்காங்க. மட்டு வெற்றி வெல்கம். இந்த இந்தியா பங்களாதேஷ் ஓப்பனிங் மேட்ச் இந்தியாவுக்கு இது சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இதை பற்றி தான் பேச இருக்கோம். இந்தியா பங்களாதேஷ்னால எல்லாருக்கும் நிறையா மெமரிஸ் இருக்குது. நிறைய சேட் மெமரிஸ் கூட இருக்குது. 2007 தோற்று வெளியே போனது, ராகுல் டிராவிட் வந்து தமிம் இக்பாலுக்கு பேட்டெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஜெயிச்சிட்டோன்னு நினச்சி ஓடி வந்து ஆட்டம்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட் தோனி வந்து முஸ்தபிசரும் வந்து ரன் அவுட் ஆனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? மட்டு வெற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா பங்களாதேஷ் மெமரிஸ் உங்களோடது. 2007 ஜெயிச்ச பங்களாதேஷோட ஸ்ட்ரென்த் ஸ்பிரிட் இப்ப கிடையாது. அதே மாதிரி அப்ப ஆமாம். இருந்த தமீம் இக்பாலும் இப்ப கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற ம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ஸ்ட்ரென்த்தே டோட்டலா போயிடுச்சு. ம். தமிம் இக்பால் கொஞ்சம் விட்டா இருந்திருப்பாரு. இன்னும் வந்து இந்த சௌமியா சர்க்கார் போயிட்டு போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி. அப்படிதானே மட்டு? நிதின் தாஸ் எல்லாரையும் எடுத்தாச்சு. இப்போ அவங்க ஓப்பனிங் அவரும் சௌமியா சர்க்கர் எத்தனார் தான் திரும்ப திரும்ப ம். உள்ள கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அவரையும் ம். ஓகே, நியூ கமர் ஓரளவுக்கு விளையாடினாரு. அப்புறம் ஆனால் கன்சிஸ்டண்டா எதுவும் விளையாடல டென்ஷன். ம். பட் அந்த அந்த 2020 வேர்ல்ட் கப் நல்லா இருந்துச்சு. அந்த கடைசி ஓவரில் ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டு எல்லாமே இருக்காங்க இன்னும். பார்ப்போம். ம். ஆனா துபாயில விளையாடுறாங்க இந்த வாட்டி. அது துபாயில இந்தியா பங்களாதேஷ் எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. துபாயில விளையாடுறாங்க. துபாய் வென்யூ எப்படி இருக்கும் மட்டும் என்ன நினைக்கிற? எல்லாமே என்ன நல்ல பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளவுதான். பட் ஸ்பின் ஆகாது. அதுதான் இப்ப நம்ம 5 ஸ்பின்னர் வச்சிருக்கோம் ஸ்குவாட்ல. எப்படியும் 3 ஸ்பின்னர் விளையாடுவோம். ம். பங்களாதேஷும் ஸ்பின்னர் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுவாங்க. ஸோ வி கேன் கோ வித் இன்னொரு பேஸ் பவுலர் கூட எக்ஸ்ட்ரா விளையாடலாம் என்ன இன்னைக்கு கேட்டா. ஓவர் காஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த ஓவர் காஸ்டா இருக்கு, 5 ஸ்பின்னர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு. அது அக்யூவலர் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா நாளைக்கு மழை பெய்யாது, பட் டே ஆஃப் த மேட்ச் மழை பெய்யுன்னு இருக்கு. அப்ராக்சிமேட்லி 48% ஹியூமிடிட்டி போட்டிருக்காங்க. ஓ மை அப்படின்னா காட். டியூ வில் டெஃபினெட்லி பிளே a ஃபேக்டர் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அது என்ன டோட்டலாக இருந்தாலும் சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்று, டாஸ் ஜெயிச்சா இந்தியா வந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோர் அடிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லாட்டி பெட்டர் சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆமா, பட் ஒரு பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் எப்பயுமே நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு ரன் அடிச்சு விட்டுணும். டியூ எல்லாம் பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆமாம், அது ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டா அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக டியூ வந்தாலும் டிஃபெண்ட் பண்ணலாம். பட் பிச்சு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுமா? இப்போ ம். கடைசியாக துபாய் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 300+ வந்து ஒரே மேட்ச்ல தான் இது வரைக்கும் வந்திருக்கு, ஓடிஐ பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லாமே வந்து ம். 250க்கு கீழே, அந்த ஆவரேஜ் 250 கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ ம். டூ இப்ப ஃபிஃப்டின்றது இருக்கிற இப்ப இருக்கிற பங்களாதேஷ் ஸ்குவாடுக்கு இவ்வளவு யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். என்ன வேணா பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய யாரும் ஒர்த் கேப்டன் இல்ல, அத வார்த்தை கிடையாது, வந்துருச்சு. எதுவும் ஒர்த் கிடையாது. இல்ல அதானே சொல்றீங்க? மட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல இது. ஓகே. ஆனா ஷக்கீப் இருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாமோ, அட்லீஸ்ட் ஒரு 10 ஓவர் கண்ட்ரோல் பண்ணி சக்கிபும் போட்டுட்டு. லாஸ்ட் ஒரு ஒரு 2 இயர்ஸா ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம்ல இல்ல. அந்த லாஸ்ட் ம். வேர்ல்ட் கப்ல அவங்களும் முஷபி இருக்கவங்களும் அடிச்சாங்க. அந்த ம். அளவுக்குலாம் இல்ல. அது வந்து 2019 வேர்ல்ட் கப்ல அடிச்சது அந்த மாதிரி, Yeah. அதுக்கப்புறம் போச்சு. ம். அவங்க அடுத்த லெவல் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்ல. எல்லாரும் திரும்ப திரும்ப இது கோயிங் பேக் டு சேம் பிளேஸ் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க செலெக்ஷன். சரி, இப்போ ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டாங்களா இப்போ இந்த குரூப்ல பங்களாதேஷ்? 2020 கூட யோசிக்கலாம். பட் 50 ஓவர்ஸ் கஷ்டம். இப்ப இருக்கிற இது லெவல்ல வந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கிறது கூட இல்ல. நாட் ஈவன் ம். தே ஒன்ட் ஈவன் கம் க்ளோஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓகே, சரி. அப்போ வெற்றி ஏதோ சொன்னீங்க, சொல்லு. இல்லை, வார்ம் அப் கூட இப்போ இந்த ஷெயின்ஸோட 2 நாளைக்கு முன்னாடி ஆடினாங்க. ம். நேற்று தான் ஆடிருக்காங்க நினைக்கிறேன். அதில் வந்து 200 தான் ஸ்கோர் பண்ணிட்டு தென் தே லாஸ்ட். ஈஸியாக சேஸ் ம். பண்ணிட்டாங்க. அதுவும் துபாயில் தான் நடந்துச்சு. பட் அப்போ கண்டிஷன்ஸ் ஓவர் காஸ்டாவோ எதுவும் இல்லை. பட் pretty மச் அதே ஸ்ட்ராட்டஜி. ஐ மீன் அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அதுதான். டியூ வரதுக்கு அந்த முன்னாடி நம்ம மேட்ச் முடிச்சிடலாம். 200. ஆமா, 202 நீ சொன்னீங்களே அந்த இது வந்து 44 ஓவர்ல ஆல் அவுட். அப்போ 50 ஓவர் கூட ஆடலைன்னா அப்புறம் எதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கணும்? ம். அதனால அப்போ பிளேயிங் 11 சொல்லுங்க. பிளேயிங் 11 இந்தியா 11 அப்படின்னு ஆப்வியஸா அதே தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா, சுப்மன் ம். கில் ஓப்பனிங், ம். கோலி, ஸ்ரேயஸ் ஐயர். ம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் 5ல வந்து அக்சர் பட்டேல் தான் வராரு.
ம் அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா, ம் கேஎல் ராகுல். அது எந்த ம் ஆர்டர்ல பொறுத்து. எக்ஸ்ட்ரா ஜடேஜா நம்பர் எயிட்ல ஜடேஜா ம் வர அளவுக்கு பேட்டிங் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. குல்தீப் ம் யாதவ், அப்புறம் ஷமி, அஷ்தீப் சிங். ஆமா இதுல இப்ப ரெண்டே ரெண்டு தான் இந்தியா பிளேயிங் லெவல்ல டாக்கிங் பாயிண்ட்ஸ். வருண் சக்கரவர்த்தி எப்படியாச்சும் உள்ள கொண்டு வர முடியுமா ஒன்னு. இன்னொன்னு வந்து கம்பீரின் செல்லப்பிள்ளை ஹர்ஷித் ராணா உள்ள வர முடியுமா. இது ரெண்டு தான். இப்படி இது நடக்குமா. ரெண்டு விதமா அஷ்தீப் திங்க் பண்ணலாம். அஷித் ம் ராணா வந்து பங்களாதேஷோட தான் சான்ஸ் கொடுக்கறதுக்காக கொடுக்கலாம். ம் இல்ல ஷமி வந்து ட்ரெயின் பண்ணணும், ஐ மீன் இன்னும் ப்ரூவ் பண்ணல, ஸோ ஈஸியான டீம்னால ஷமி கொடுக்கலாம். ப்ரூவ் பண்ணணுன்றது ஃபிட்னஸ் அதானே. ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்றது. இல்ல ஹர்ஷித் ராணா கொடுத்து பங்களாதேஷோட பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அருமையா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயரை உட்கார வைக்க வேணாம், ஷமி இருக்கட்டும்னு சொல்லி உட்கார வைக்கிறது கூட, அதுக்கு அடுத்த மேட்ச்ல உட்கார கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒருவேளை ம் ஹர்ஷித் ராணா சான்ஸ் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணா. ம். வருண் ஆனா சக்கரவர்த்தி இப்பெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி மேட்சை கவர் பண்ற மாதிரி இந்தியன் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இந்தியா பிராக்டிஸ் செஷன்லாம் கவர் பண்றாங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, எந்தெந்த நெட்ல யார் ஆடுறாங்க, யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்க, இதை வச்சே அவங்களே ஒரு பிளேயிங் லோன் போடுறாங்க. விராட் கோலி சாப்பாடு ஆர்டர் பண்ணாரு, இத்தனை மணிக்கு வந்துச்சுங்கிற வரைக்கும் இப்போ ப்ராக்டிஸ் டீட்டெயில்ஸே போடுறாங்க. அவங்க போடுற டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்தா ஷமியும் ஹர்ஷ்தீப்பும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் மட்டும். அதான் தே ஓன்ட் கோ இன்டு ஹியூஜ் டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஷமி உட்கார வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே வில் கோ வித் ஷமி ஒன்லி. ம் ஓகே. வருண் சக்கரவர்த்தி வந்து மேபி செமிஃபைனல்ல பார்க்கலாம். அந்த அந்த மாதிரி எப்பனாச்சும் ஒரு மேட்ச் ஏதாச்சும் ஒரு டீம் ரொம்ப நாட் யூஸ் டு வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா விளையாடுவாங்களே தவிர தேல் ஸ்டார்ட் வித் குல்தீப் தான். ம் ஓகே. பங்களாதேஷ் பிளேயிங் லெவன். தன்சிம், சௌமியா சக்கர் ஓப்பனிங், ஷாண்டோ ஒன் டவுன் வரப்புல, ம் நம்பர் முஷ்பிகர் ரஹீம், ஃபைவ் ம் ஜேக்கர் அலி ஆர் ரிதாய். ம் ரெண்டு பேர்ல ஒரு ஸ்பாட், அந்த ஸ்பாட் மட்டும் தான் கொஞ்சம் டவுட். அதுக்கப்புறம் மெஹதி, முகமதுல்லா. ப்ராக்டிஸ் மேட்ச்ல வந்து மேதி பேட்டர் அட் நம்பர் 4 FYKI. அதான் பட் பட் அதில் முகமதுல்லா விளையாடல. ஸோ நிறைய ம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் விளையாடல, அந்த மாதிரி பார்க்கலாம். ம் பவுலிங் வந்து டஸ்கனும் முஸ்தபிசூர் ஷோரா விளையாடுவாங்க, ரிஷாத் ஹுசைன் ஷோரா விளையாடுவாங்களா. இன்னொரு ஸ்பாட் ம் வந்து நஹேத் ராணாவா இல்ல தன்சீபா. தன்சிம் சக்கீப்னு தான் நான் நினைக்கிறேன். தன்சீப் ஆனால் ஷகீப் தான் நயத்ரானா ஃபர்ஸ்ட். ப்ராக்டிஸ் மேட்ச்ல 2 விக்கெட் தானே. ம் தன்சீப் ஷகீப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவாப்ல. ஸோ ம் மேபி. இப்போ இன்னொன்று வந்து நீ சொல்ற மாதிரி ஹிருதாய் அந்த ஸ்பாட் ஹிருதாய் வெளியே உட்கார்ற மாதிரி இருக்கும். ரிதாயா ஜேக்கர் அலியா ரெண்டு ஜேக்கர் பேர்ல அலியான்னு. ம் பட் அந்த ஸ்பாட்டுக்கு ஐ திங்க் கீழே போக போக ஹிருதாய் விளையாடுற சான்ஸ் கம்மியாயிட்டே போகும் தான் நான் நினைக்கிறேன். ஜேக்கர் அலி வில் ஸ்டார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி. இல்ல ஜேக்கர் அலி தான் ப்ரிஃபர் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஹிருதாய் செகண்ட் ஆப்ஷன் தான், மேபி இஸ் மோர் ஆஃப் பேக்கப் தான் எனக்கு ஃபீல் பண்ணேன். பவுலிங்ல அதே மாதிரி கன்சிம் ராணாவானா, அது எனக்கு கொஞ்சம் மேபி ராணாக்கு ஜஸ்ட் ஃபார் த பேஸ்க்காக போவாங்களோ அப்படின்னு தெரில. முன்னாடியே வந்து நல்ல பவுலிங் இந்தியா எதிர்க்க நிறைய நியூ பால்ல போட்டு விக்கெட் எடுத்திருக்கான். கொஞ்சம் நியூ பால்ல ஸ்விங் ஆகும். ஸோ அந்த நியூ பால் வேல்யூக்காக கண்டிப்பா அவனுக்கு தான் கன்சிம் போவாங்க. போவாங்க. முஸ்தபிர் ரஹ்மான் நியூ பால்ல போட மாட்டாங்க அவனை யூஸ் பண்ணி. ஸோ டஸ்கினும் தன்சீம் தான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சரி விராட் கோலி இந்த எடுத்த உடனே அப்ரண்ட் பவர் பிளேல ஒரு ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரி கொண்டு வரணும், அந்த மாதிரி நசூம் அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன்லாம் நினைக்க மாட்டாங்களா. ஆமா, இந்தியாவுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க, அதுவும் அக்சர் பட்டேல் வச்சு தான் பண்ணணும். ம் பட் அதுக்காக ஒரு ஸ்பாட்டை சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. நசும் அது எதுவும் ப்ராக்டிஸ் மேட்ச்ல கூட அந்த அளவுக்கு ஒன்றும் பவுலிங் கொடுத்துருக்காங்க, பட் பேட்டிங்லாம் மேலே விளையாடல. ம் விளையாடணும் மேபி ரெண்டு பேசுறடா அவங்க போகணும், அது எப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஃபேண்டசி பிக்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தராக எடுக்க ஆரம்பிக்கலாம். யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 3 எடுக்கலாம், ஒருத்தரும் 9 வந்துடும் நினைக்கிறேன். மற்ற 2 வியூவர்ஸ் வந்து அவங்களுடைய சாய்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ 3-3 எடுக்க ஆரம்பிப்போம். யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர். நீங்கள் சுப்மன் கில்லா. பொறுமையாக எடுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துட்டாரு. வெற்றி. ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்தாச்சு. நீ வந்து கில்லா. நான் வந்து ரோஹித் சர்மா. இந்த மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட எல்லாம் வந்து பெருசா செஞ்சுரி அடிக்கக்கூடிய அந்த ரோஹித் சர்மாவை நான் எடுக்கிறேன்.
அடுத்தது வெற்றி. நல்ல ஸ்ரேயஸ் pick. ஐயருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஃபர்ஸ்ட் கம்மியா ரன் அடிச்சிட்டாங்கன்னா மேல இருக்கவங்களே சான்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா பேட்டிங் கிடைக்காது. சரி, ஓகே. இப்போ இந்த ரவுண்ட் நான் ஆரம்பிக்கிறதா வெற்றியா? சரி, வெற்றி. ம் ஹர்ஷதீப் சிங். ம் நல்ல பிக். மட்டு சொல்லுங்க. நல்ல பிக்குன்னு சொல்லாதீங்க, உங்க பிக்கை சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா என்னதான் இருந்தாலும் ஆல்ரவுண்டர் ஓகே. ஆல்ரவுண்டர். அப்போ அதே ஆல்ரவுண்டருக்கு நானும் ஒரு அக்சர் பட்டேல். யா ஓகே, வெற்றி. இந்தியாவே உங்களுடைய சொல்லிட்டு இருக்கோமே, ஏதாவது பங்களாதேஷ சொல்லலாம்னு தோணுது. அஹ், சொல்லுங்க. 6 பேர் எடுத்திருக்கோம், 6மே இந்தியா. அஹ், நம்ம பங்களாதேஷ் தான் சொல்லணும்னு வச்சுக்கலாமா? சரி, இல்ல சரி, பங்களாதேஷ் பங்களாதேஷ் தான் சொல்லணும் வச்சுக்கோங்க. அஹ், ஆஹ் முசுஃப் முஸ் மஹமுதுல்லா. ஓகே. ஏன்னா மஹமூதுல கொஞ்சம் பவுலிங்கும் போட்டாகணும்னு நினைக்கிறேன் இந்த பவுலிங் 11 போட்டா. போட்டாகணும், ஏதாவது ஸ்கோரும் பண்ணுவோம், அட்லீஸ்ட் 30+ வரும்னு தோணுது. சரி, ஏன்னா எடு. இன்னொரு மிராஸ் தான் எடுக்க போற, சொல்லு. எடு எடு. மேதி மிராஸ் ஆஹா. அகைன் என்னதான் இருந்தாலும் ஓகே. ஆல்ரவுண்டர் தான். ஓகே, 10 ஓவர் போடாப்புல ம் நம்பர் 4 பேட் பண்ணுவான். ஸோ யா ஓகே. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் வந்து முஸ்தபிசூர் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதே தான் டெத்தில் நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் ஓசி. பேட்டிங் பண்ணா கடைசியில கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும் வச்சு. கடைசியில் ஒரு 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓசியில். கிராஸ் சீமு, கட்டரு, பேக் ஆஃப் த ஹேண்ட், ஸ்லோவர் ஒன்லாம் போட்டு விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனால முஸ்தபிசூர். ஸோ என்னோட 3 வந்து அக்சர் பட்டேல், ரோஹித் சர்மா, முஸ்தபிசூர். நைஸ் சாய்ஸ். என்னோட சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, மெஹதி மிராஸ். ம் ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்ஷதீப் சிங், அப்புறம் மஹமுதுல்லா. ஓகே. இது 9மே நல்ல பிக்ஸ் தான். இதில் வந்து வெளியே வந்து விராட் கோலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆஹ் ரவீந்திர ஜடேஜா ஆல்சோ இஸ் அ குட் ஆப்ஷன். ஷம்மி மாதிரி ஒருத்தர் திடீர்னு 3 விக்கெட் எடுக்கலாம். அளவுக்கு விராட் கோலி சொல்லுங்க. ஸ்டாக் கம்மியா இருக்குன்னா 9 பேர் பிக் பண்ணிருக்கோம் யோசிக்க தூரம். யா பட் இருக்கு. யா இதை நீங்க இந்தியா ஸ்குவாட்ல இப்போதைக்கு சொல்லாத குல்தீப் யாதவ் மட்டும்தான். அவனை சொல்லிட்டீங்கன்னா அஹ், இல்ல நிஜமா திங்க் பண்ணல பாரு. நான் விராட் கோலி ம். பேர் உங்க பேரு ஓகே கொஞ்சம் ரொம்ப தான் ஸ்டாக்ஸ் கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, பட் ஒரு 50 ரன் எப்படியும் வந்துடும். சரி, பார்ப்போம் எப்படின்னு. சரி, யார் ஜெயிப்பா? இந்தியா 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 தானா? வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. இந்தியா தான். பங்களாதேஷ் கிட்ட கூட பங்களாதேஷா வரமாட்டேன் இந்த கிட்ட மேட்சும். கூட வரமாட்டாங்களா? ஓகே, அப்போ 2 பேரும் உங்களுடைய க்ளோசிங் தாட்ஸ் சொல்லிருங்க, ஃபைனல் தாட்ஸ். இல்ல, இதுல நோ பிரெய்னர். பங்களாதேஷ் ம் இந்தியானா இந்த ஓடிஐல பர்டிகுலரா இப்ப இருக்க ஃபார்ம்ல இந்தியா தான் ஜெயிக்கும். அதுவும் ம் நல்லா வெயிட், அது யோசிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் தப்பித்தவரை இதுல போயிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்த 2 மேட்ச் விளையாட தேவையில்லை, வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். பங்களாதேஷ் ஆல்வேஸ் கொஞ்சம் பிரிங் தர் ஏ கேம் அகேன்ஸ்ட் இந்தியா. அப்படி பண்ணா கூட க்ளோஸா இருக்காது. அந்த அளவுக்கு தான் டேலண்ட், அவ்வளோ டேலண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ம் டேலண்ட், கரண்ட் ஃபார்ம் அண்ட் பிச்சு பிச் வந்து ரொம்ப அப்படியும் ஆப்வியஸ்லி ஸ்பின் ஆக போறது இல்ல. அப்படி இருந்தா கூட அவங்க ரொம்ப கொஞ்சம் லைக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டீம்ல எடுத்து கொஞ்சம் நம்ம டீம் கொஞ்சம் வீக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பெசிஃபிக்கலி விராட் கோலி இவங்களாம். பட் ஆனால் அது 2020 நினைக்கிறேன். ஒன் டேல கொஞ்சம் விராட் கோலி கொஞ்சம் சிங்கிள் தட்டி கொஞ்சம் இது பண்ணிடுறாரு. ம் ஸோ ஓகே, இந்தியா வில் கம்ஃபர்டபிளி வெல் ஹெட். அப்படின்றீங்களா? ஓகே. ஓகே. சரி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அதான் இப்போ இந்த 4 டீம் இருக்கிற குரூப்பில் எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா, அதில் ஒரு டீம் பங்களாதேஷ் மாதிரி ஒரு லெவலில் இருக்குது, மற்ற 3 டீமுமே ஒரு லெவலில் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் இருக்கும்போது அதில் வந்து இப்போ ஒன்று ஜெயிச்சு ஒன்று தோத்து, ஒன்று ஜெயிச்சு ஒன்று தோத்து, அந்த மாதிரி 3 டீம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்தியா வந்து ஒரு கேம் தோத்துறாங்க நியூசிலாந்து கிட்ட, நியூசிலாந்து பாகிஸ்தான் கிட்ட தோக்குறாங்க, பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோக்குறாங்க அப்படின்னா, இந்த கேம் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் எல்லாருமே will end up at சேம் பாயிண்ட்ஸ் வித் வின் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாரும் 4 பாயிண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேம்ல எவ்வளோ கன்வின்சிங்காக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் ஃப்ரம் 100 பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். இந்த குரூப் ஆஃப் டெத் அந்த சைடு அது வந்து ஜெயிச்சு கிளியர் கட்டாக ரிசல்ட்ஸ் வரும் சில சமயம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் 4 பாயிண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா, இந்த கேமை கன்வின்சிங்காக ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் ஆமாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா கேன் வெரி வெல் சேஸ் ஆல்சோ அண்ட் ஃபினிஷ் த சேஸ் அண்ட் கோ வெல் ஆன் ரன் ரேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியா ஜெயிச்சிருவாங்க.
பட் இந்த மாதிரி குரூப்பில் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வேற ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்கள், அதர்வைஸ் வி கேன் க்ளோஸ். தேங்க்ஸ் வெற்றி, தேங்க்ஸ் மட்டு. தேங்க்யூ. இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு we will have a discussion again. ஓகே, பாய்.